இவங்க தான் சார் வந்தாங்க. தாரா? ஆமாம், நானே தான். அது சரி, வெளியே மனுநீதி சோழன் மாதிரி ஒரு பல் தொங்க விட்டுருக்கீங்களே, புகார் அளிக்க யாராவது வர்றதுக்கா? மாமா? மாமா இல்லை, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். பிரதர், இது யார் தெரியுமா? என்னோட மனைவி. ஓ, இனி உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஒரே ஒரு கண்டிஷன், நான் சாயங்காலம் 6 மணிலேருந்து 7 மணிக்கு 4 o'clock வரைக்கும் தான் இங்கே இருப்பேன். அதுக்கப்புறம் நான் கிளம்பிடுவேன். எனக்கு அப்பாவையும் பார்க்கணும் இல்லையா? அதெல்லாம் ஓகே. நீ ஆனால் தனியாக வந்து போகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் பேசாமல் இருங்க. உடம்பை பார்த்துக்கோங்க, ஓகேயா? ஓகே யுவர் ஆனர். அதை கொஞ்சம் சிரிச்சிட்டு சொல்கிறது. சத்தியமாக இப்போவும் எனக்கு நம்பிக்கை வரலை. நனவாங்கிற ஒரு யோசனையிலே இருக்கேன். ஆமாம், நானும் நினச்சேன் நீங்கள் அப்படி தான் இருப்பீங்கன்னு. ஏன் நாய் குலைச்சிட்டே இருக்கு? இவங்க வந்ததுலேருந்து குலைச்சிட்டே தான் இருக்கு. நான் வந்தது அதுக்கு பிடிக்கல போல. இனி இவரை நான் கஸ்டடியில் எடுத்தாச்சு. இனி உங்களுக்கு வேணும்னா ரெஸ்ட் எடுக்கணும், ஓகேயா? ஓகே ஓகே. உங்கள் நெத்தியில் இருக்கிற அந்த பேண்டேஜ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ண போகிறேன். ஏன்னா அது இருந்தாலே உங்களுக்கு ரொம்ப ஒரு நோயாளி மாதிரி இருக்கீங்க. இப்போ சமத்தா இந்த ஃப்ரூட்ஸ் எவ்வளோ சாப்பிட்றீங்க, ஓகேயா? ஓகே மேடம். அப்புறம் படுத்து தூங்கிக்கோங்க. சத்தியமா தாரா, நான் இன்னைக்கு நல்லா தூங்குவேன். அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ எனக்கு கொஞ்ச நாள் கூட நல்லா வாழணுங்கிற ஒரு ஆசையாக வந்திருக்கு. இறந்து போவேணும்னு பயமாக இருக்குது. அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க, நிம்மதியாக இனிமேல் தூங்குங்க. அந்த ஆலமரத்தோட இலைகளை பாருங்க, காற்றுல ஆடுற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனால் அது தனக்கு தானே விசிறி கொள்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் என்னமோ பிறர் நம்மளுக்கு ஆறுதல் கொடுக்கணும், பிறர் நம்ம சந்தோஷமாக வைக்கணும், அப்படியெல்லாம் பிறரையே எதிர்பார்த்துருக்காங்க. விட்டா கவிதை கூட எழுதுவீங்க போல இருக்கு. பூமியும் பின்தானோ கண்ணீர் மழைதானோ, மேகங்களின் பாரும் அவளது மனம் தானோ, ஒவ்வொரு துளியும் நானே தானோ. இந்த பாட்டு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியும், அவ்வளோதான். பேசாம படுத்து தூங்குங்க, ரொம்ப எல்லாம் யோசிக்காதீங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிடுச்சா?